நீங்கள் பாருங்கள். ஸோ நம்ம ஆஸ்பிரண்ட் நம்ம கூட படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஸோ அவங்க என்ன இலக்கியம் சம்மந்தமாக ப்ளஸ் வந்து இந்த கள்ளழகர் அப்படிங்கிறத பற்றி என்ன தாலாட்டு பாடியிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, மே 2ஆம் தேதி இன்னைக்கு வேர்ல்டு வைடாக என்ன நடந்திருக்கு, ஸோ சப்ஜெக்ட் வைஸாக என்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத குறித்து நம்ம பார்க்கலாம். ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணுங்கள், என்னோட ஆடியோ அண்ட் வீடியோ கிளியராக இருக்கா உங்களுக்கு? என்னோட அந்த நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது வாய்ஸ் பிரேக் ஆகுதா? யாராவது ஒருத்தர் அப்படியே கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. எல்லாரும் ஆன் பண்ணாதீங்க. எல்லாரும் ஆன் பண்ணியிருப்பீங்க. யாராவது ஒருத்தர்னு சொல்லும்போது எல்லாரும் ஆன் பண்ணியிருப்பீங்க. இப்போ யாராவது ஒருத்தர், ருத்ரா யாருமா சொன்னது பிரேக் ஆகுதுன்னு? சசிகலா சார். சசிகலா இப்ப சொல்லுங்க, பிரேக் ஆகுதா? இப்போ ஓகே சார். இப்போ ஓகேவா? சரி, அப்ப ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இன்னைக்கு மே 2ஆம் தேதி அப்படிங்கறது என்ன ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ எழுதி வச்சுக்கலாம். இன்னைக்கு தான் இன்டர்நேஷனல், ஸோ ரொம்ப முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒசாமா பின் லேடன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இன்னைக்கு தான் அவருடைய டெத்து அப்படிங்கறத பாக்குறோம். 2011 அப்படிங்கிற அந்த வருடத்துல, முக்கியமா செப்டம்பர் 11 அப்படிங்கறதுல அந்த ட்வின் டவர்ஸ், அமெரிக்காவினுடைய அந்த ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்ல்டு ட்ரேடு சென்டர் அப்படிங்கிறது மீது ஸோ ஃப்ளைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய மோத விட்டு வெடிக்க வச்சு அநேகரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய பாதிப்புக்கு இறப்புக்கு உள்ளான அந்த அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பினுடைய பொறுப்பாளர் ஒசாமா பின் லேடன் அப்படிங்கிறவர் 2011 அப்படிங்கிறதுல யூஎஸ் அவங்க அதோடைய படையால பாகிஸ்தான்ல கொல்லப்பட்டார். நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல? யாராவது ஒருத்தர் ரெஸ்பான்ஸ் பண்ணும், மறு பிரேக் ஆகுதுன்னு சொல்லக்கூடாது. யாராவது ஒருத்தர் எஸ். அப்ப யூஎஸ் அப்படிங்கிறது 2011ல அவர் ஒசாமா பின் லேடன் அப்படிங்கிறவரை பாகிஸ்தான்ல வச்சு அவர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அவரை ஸோ அந்த தாக்குதல் அப்படிங்கறது நடத்தினாங்க. இவர் வந்து ஒரு டெரரிஸ்ட் லீடர். சரி, இந்த டெரரிஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மெய்யமை, இவர் எந்த டெரரிசமோட தொடர்புடையவர் அப்படின்னு நான் சொன்னேன். முதல்ல எஸ் ஆர் நோ. மெய்யமை இருக்கீங்களாப்பா? இருந்தீங்கன்னா எஸ் ஆர் நோ. இல்ல கிளாஸ் கட் ஆயிடுச்சா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? அப்ப கிளாஸ் போயிட்டு இருக்குன்னா மெய்யமைங்கிற ஆஸ்பிரண்ட் இல்லையா? சரி, கைவெளி சொல்லுமா, என்ன நான் சொல்லியிருந்தேன், என்ன அந்த டெரரிசம் அந்த மாதிரி குரூப் சொல்லியிருந்தேன்? அல்கொய்தா அப்படிங்கிற ஒரு தீவிரவாத அமைப்பு. அது வந்து ஆப்கானிஸ்தான்ல இருந்த ஒரு தீவிரவாத அமைப்பு. பட் பாகிஸ்தான்ல அவங்களுக்கு அடைக்கலம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது அப்படிங்கறதுனால அவர் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா யூஎஸ் அப்படிங்கிறவங்க அவங்கள பாகிஸ்தான்ல வச்சே வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒசாமா பின் லேடன் அப்படிங்கிறவரை கொலை செஞ்சாங்க. ஸோ இந்த ஆபரேஷனுக்கு என்ன பேரு அப்படி சொல்லி கேட்பாங்க. ஒசாமா பின் லேடன் அப்படிங்கறத அமெரிக்க படைகள் அப்படிங்கறது வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை இறப்புக்கு உண்டாக்குன அந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் அப்படிங்கிறது. ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர். இந்த ஸ்பியர்னா ஸ்பெல் பாத்துங்க, SPEAR. SPEAR அப்படிங்கறது அதோட ஸ்பெல். மெய்மதி மேம் சொல்லுங்க, நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்ல? சொல்லுங்க, என்ன நோட்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. செப்டம்பர் 11, 2011ல ட்வின் டவர்ஸ் யுஎஸ்ஏல டிஸ்ட்ராய் பண்ணாங்க சார், அல்கொய்தா குரூப். அவங்களோட லீடரை வந்து ஒசாமா பின் லேடன், அவங்களோட டெத் வந்து யுஎஸ் ட்ரூப்ஸால பாகிஸ்தான்ல நடந்துச்சு சார். ஓகேங்க. சோ அந்த ஆபரேஷன் நெப்டியூன் பேசுங்க. நெப்டியூனோட நிப்பாட்டிட்டீங்க. நெப்டியூன் ஸ்பியர் சார். நெப்டியூன் ஸ்பியர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யாரு அசோசியேட் பண்ணுவா? இதே செப்டம்பர் 11 அப்படிங்கிறது ஒரு ட்வின் டவர்ஸ் அப்படிங்கிறது இடிக்கப்பட்டிருக்கு அமெரிக்காவில். இதற்காக ஒரு சாங் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த அமெரிக்கன்ஸ் வந்து கம்போஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங்கோட பேர் என்ன தெரியுமா? மேக்சிமம் எல்லா ஸ்கூல்லையும் பாடுவாங்க. அதே போல இந்த மாதிரி இருக்கிறது. யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க, இல்ல தெரியலாம் சொல்லுங்க. தெரியல சார். தெரியல. தெரிஞ்சவங்க யாரும் இல்ல, தெரியவும் இல்ல. இந்த we shall overcome, we shall overcome அந்த மாதிரி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேள்வியாவது பட்டிருக்கீங்களா? we shall overcome, we shall overcome in one day அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். எஸ் ஆர் நோ? கேள்விப்பட்டிருக்கீங்க இல்ல? யாரோ கேள்விப்பட்டிருக்கேன்றாங்க. யாரோ கேள்விப்பட்டிருக்கேன்றீங்க. யாரு அது கேள்விப்பட்டவங்க? யாரு?
மெய்மதிமாம். ஆமா, இந்த வி ஷால் ஓவர் கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நம்ம மீண்டும் அந்த மாதிரி நாங்கள் எழுச்சி பெறுவோம், மீண்டும் எழுச்சி பெறுவோம் அப்படிங்கிற ஒரு சாங் இல்லையா. ஸோ மறுபடியும் எங்கள் நாட்டை நாங்கள் எழுப்புவோம், எங்களுக்கு எந்த விதமான தீவிரவாத அமைப்புகள் அப்படிங்கிறது எங்களுக்கு ஸோ பாதிப்பு ஏற்படுத்தினாலும் நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த வரிகள் அப்படிங்கிறது முக்கியமான வரிகள். நீ தெரிஞ்சுக்கிட்டியாமா கைல்வெளி? நாங்கள் கேள்விப்படலை சார். அப்போ அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கணும். சரி, யாரு சொல்லுவா செப்டம்பர் 11 அப்படிங்கிறதுல ஒரு 3 முக்கியமான தலைவர்களோடு அப்படிங்கிற 2 முக்கியமான தலைவர்கள் தமிழ்நாட்டில் அந்த நாளோட சம்பந்தப்படுறாங்க. பாரதியார் இறந்திருக்கிறார் அப்படிங்கிறது இது முக்கியமானது. ஓகே, ஒண்ணு. வேற செப்டம்பர் 11 பாரதியாரோட நினைவு நாள் அப்படின்னு சொல்றாங்க செப்டம்பர் 11. அதே போல நம்முடைய இமானுவேல் சேகரனார் அவருடைய இறந்த நாள் அப்படிங்கறதும் இன்னைக்கு தான், செப்டம்பர் 11. செப்டம்பர் 11. அதே போல விவேகானந்தர் அப்படிங்கிறவர் 1893 செப்டம்பர் 11 அப்படிங்கறதுல தான் சிகாகோல உரையாற்றினார். இந்த 3 நிகழ்வுகள் அப்படிங்கிறது முக்கியமானது இந்த செப்டம்பர் 11. அதே மாதிரி ட்வின் டவர்ஸ் அப்படிங்கறது இடிச்சிருக்காங்க. இது அல்கொய்தா குரூப், ஒசாமா பின்லாடன் அப்படிங்கிறவர் அது அவரை ஸோ இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அமெரிக்க படைகள் அப்படிங்கிறது ஸோ அவரை காலி பண்ணி இருக்கு. அந்த ஆப்ரேஷனுக்கு பேர் நெப்டியூன் ஸ்பியர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். எழுதிட்டீங்களா? யாருமா? எழுதி வச்சுக்க. ஆச்சாரிய வினோபாவே அவர் பர்த் அனிவர்சரியில் வருவார், அப்புறம் பேசுவோம். சரி, கண்டிப்பாக நான் பேசுவேன். ஸோ ஆச்சாரிய வினோபாவே அப்படிங்கிறது பூமி தான். நான் முதல்ல மெய்யமேன்னு பேசிட்டே இருந்தேனே, ஏன் ஆளை காணோம்? ஓ, அப்ப நான் பேசிட்டு கேட்டுட்டு தான் இருந்திருக்கீங்க அப்படின்னா முதல்ல சாரி சார், நான் மெய்யமே சார், நீங்க பேசும்போது நான் இல்ல சார் அதை சொல்லிட்டு தான் நீங்க ஆன்சரை சொல்லியிருக்கணும் இல்லையா? பரவாயில்ல, மெய்யமை. ஓகே, ஸோ குட். ஸோ ஆச்சாரிய வினோபாவே அவருடைய பிறந்தநாள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் 11. எஸ், அப்ப அவரும் நம்ம ஆந்திராக்காரு. அவர் தான் பூமிதான் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பூமிதான இயக்கத்தை அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சவர் அவர் தான். அதே போல இந்த ஆச்சாரிய வினோபாவே அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா அப்படிங்கறத ஆரம்பிச்சவர். தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னு சொல்லக்கூடியது. தனிநபர் சத்தியாகிரகி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சுஜா, என்னாச்சுமா இந்த டீச்சர்ஸ்லாம் உங்க ஸ்கூல்ல வேலை பார்க்கக்கூடிய டீச்சர்ஸ்க்கு இன்னும் லீவ் விடலையா? அவங்களாம் இன்னும் டிஇடி கிளாஸஸ் அட்டெண்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க கான்டாக்ட் பண்ணலையா? இல்ல உங்களுக்கு எல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டாங்களா இல்ல ஸ்கூல் தானா? சார், எங்களுக்கு அப்பப்ப கூப்பிடுறாங்க சார், இந்த ட்ரெய்னிங் அந்த மாதிரி வினா கூப்பிடுறாங்க சார். ஓகே, மத்தபடி லீவ்ல தான் இருக்கீங்க. மேம் ஹையர் கிளாஸ் எடுக்கறனால என்னன்னு தெரியல சார். மேபி கிளாसेस கொடுத்திருப்பாங்க உங்களுக்கு இல்லையா? எஸ் சார். ஓகே, பரவாயில்லமா. சோ எழுதி வச்சுங்க. சோ இன்னைக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரிய வினோபாவே நான் சொல்லியிருந்தேன். ஆச்சாரிய வினோபாவேங்கறப்ப ஃபர்ஸ்ட் இண்டிவிஜுவல் சத்தியாகிரகா 1940 இவர் தான் முதல் தனிநபர் சத்தியாகிரகி. 1940 அப்படிங்கிறது. அதே போல இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா பூமிதான் மூவ்மெண்ட் அப்படிங்கிற அந்த மாதிரி, அதாவது அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும். யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு மீறி அப்படிங்கறத பூமி வச்சிருக்கீங்களோ, எர்த்து வச்சிருக்கீங்களோ, நிலம் வச்சிருக்கீங்களோ, லேண்டு, அதெல்லாம் கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சார். பூமிதான மூவ்மெண்ட். ஆச்சாரிய வினோபாவே முக்கியமானது. ஸோ மையவை வந்து அப்டேட் ஆனாங்க. ஓகே, அடுத்து மிக முக்கியமானது இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு சொன்னா 1945 அப்படிங்கறதுல இந்த பேட்டில் ஆஃப் பெர்லின் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது இன்னைக்கு தான். பேட்டில் ஆஃப் பெர்லின். இந்த பெர்லின் அப்படின்னு சொன்னாவே எந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு நகர், முக்கியமான நகர்னு சொன்னோம். ஜெர்மனி அப்படிங்கறதனுடைய கேபிட்டல் சிட்டி அப்படிங்கிறது பெர்லின். அங்க நடந்த வார் அப்படிங்கிறது யார் யாருக்கு எதிரா அப்படின்னு கேட்டீங்கன்னா சோவியத் ரஷ்யா. அந்த சோவியத் அப்படிங்கிற ரஷ்யா அவங்களுக்கும் இந்த பெர்லின் அப்படிங்கிறதுக்கான இந்த வேர்ல்டு வார் 2 அப்படிங்கிறது, ஏன்னா 1939 இருந்து 1945 வரைக்கும் தான் செகண்ட் வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்தது அப்படிங்கிறது 1945. மெய்யமை சொல்லுமா 1945 எந்த ட்ரீட்டி அப்படிங்கிறது இதுக்கு முக்கிய காரணமா இருந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வந்த அந்த ட்ரீட்டியோட பேர் என்ன? இப்போ மையமையால ஆன் பண்ண முடியல. இல்ல, வெர்சைல்ஸ்ங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார்லமா இல்லையா? இல்ல செகண்ட் வேர்ல்டு வார். இல்ல செகண்ட் வேர்ல்டு வார் தானா? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு.
இல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. யாரு கன்ஃபார்ம் பண்ணுவா? முதல் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி எது? இரண்டாம் உலகப் போரை முடிவுக்கு கொண்டு வந்த ட்ரீட்டி எது? வெர்சைல்ஸ் அப்படிங்கிறது தான். ஸோ 1914, 1918 அப்படிங்கிற காலகட்டத்தில் நடந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார முடிவுக்கு கொண்டு வந்தது அப்படிங்கிறது. எஸ், வெர்சைல்ஸ். அப்ப செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கறத 1939, 1945 அப்படிங்கறத த ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க படிச்சிருப்பீங்களா? உங்களுக்கு ஹிஸ்டரி ஒரு பாடமா இருக்கா? மெய்யமை 11 and 12 இருக்கா? கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்க. நோ கன்ஃபியூஷன்ஸ். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். முக்கியமானது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது வெர்சைல்ஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது பாரிஸ் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமா. ஸோ 1945 அப்ப பேட்டில் ஆஃப் பெர்லின் அப்படிங்கிறது முடிவுக்கு வருது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். சரிங்க. அடுத்து என்ன சார்? 2009ல இது பூராமே மே 2ஆம் தேதி நடந்த நிகழ்வு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்ப மே 2ஆம் தேதி 2009 அப்படிங்கிற ஒரு இயர்ல என்ன சார் அப்படின்னா H1N1 இது முக்கியமானதுங்க. இந்த ஃப்ளூ காய்ச்சல் அப்படிங்கறத உருவாக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா? H1N1 சாரி பிக் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லுவோம். H1N1 அப்படிங்கறது முதல் கேஸ் அப்படிங்கிறது சவுத் கொரியா அப்படிங்கிற நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பதிவாகுது. தி ஃபர்ஸ்ட் கேஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வித் H1N1 வாஸ் ரிப்போர்ட்டட் இன் சவுத் கொரியா. நோட்ஸ் எடுக்கிறீங்கல்ல? எந்த இயர்ல சொன்னேன்? So 2009ல ஒரு முக்கியமான வார் இருக்கு. என்ன வார்? ஒருத்தர் கூட தெரியலையா? பேசியிருக்கோமே. சரி, இலங்கைக்கும் அப்படிங்கறது ஸ்ரீலங்கா அப்படிங்கிறதுக்கும் எல்டிடி ஸ்ரீலங்கன் வார் எல்டிடிக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் அந்த வார் நடந்தது 2009 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சரி, 1999ல என்ன வார்? கார்கில் வார். 1999ல கார்கில் வார் எடுத்துக்கிறோம். 2009ல ஸ்ரீலங்கா அண்ட் எல்டிடிஇ அப்படிங்கிற வார் எடுத்துக்கிறோம். எங்க ரூபினா ட்ரை பண்ணுமா? ரூபினா யாரு இப்போ இலங்கையினுடைய அதிபர், இலங்கையினுடைய பிரதமர்? பேசியிருக்கோம், நிறைய முறை கிளாஸ்ல பேசியிருக்கோம். ரூபினா முதல்ல சொன்ன உடனே எஸ் சார் ஆர் நோ சார் சொல்லுங்க பாப்போம். யாரு இலங்கையினுடைய அதிபர்? என்னமா? அனுரகுமார திசநாயக்க அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா the president of Sri Lanka. Yes, good. And also who is the prime minister of Sri Lanka? ஹரிணி அமரசூரிய. கங்க்ராட்ஸ் அப்பா ரூபினா, குட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2009 அப்படிங்கிறதா ஸ்ரீலங்கன் வார் அப்படிங்கிறது எல்டிடிஇ அப்படிங்கிறது. ஸோ மேதகு பிரபாகரன் அப்படிங்கிறவர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதுல முக்கிய தலைவராக இருப்பாரு. அதுலதான் அந்த நம்ம முக்கியமா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேரறிவாளன், முருகன், சாந்தனு இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்னவா இருந்தாங்க? அக்யூஸ்டு அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ எழுதிட்டீங்களா? இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வு எழுதியாச்சா? ஸோ அடுத்து எழுதி வச்சுங்க. இன்னைக்கு என்ன சார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேர்ல்டு டியூனா டே அப்படின்னு சொல்றாங்க. டியூனா, TUNA, மே 2ஆம் தேதிய வேர்ல்டு டுனா. அந்த என்னங்க TUNA டுனா டே அப்படின்னா என்ன சார் அப்படின்னா இது வந்து யுஎஸ் அப்படிங்கறதுல சாரி UNO அப்படிங்கிற இது வந்து அறிவிக்கிறாங்க. டுனா டே அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னு கேட்டா ஃபிஷிங் பிராக்டிசஸ் அப்படிங்கறத மேம்படுத்துறதுக்காக, டெவலப் பண்றதுக்காக, ப்ரொமோட் பண்றதுக்காக. ஃபிஷிங் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது அதாவது மீன் பிடிப்பு அப்படிங்கறத வந்து என்ன பண்றாங்க? ஸோ ப்ரொமோட் பண்றதுக்காக இது வந்து UNO யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷனால அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத வேர்ல்டு டுனா டே அப்படிங்கிற மே 2ஆம் தேதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. மே 2 அப்படிங்கிறது வேர்ல்டு டுனா, TUNA டுனா டே அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஷிங் பிராக்டிசஸ் அப்படிங்கிறது. சரிங்க. நம்ம கடல் அப்படிங்கறதுல வந்து எந்த பகுதியில இந்த மீன் பிடித்தல் அப்படிங்கிற ஒரு பிராக்டிசஸ் நடக்கும்? காண்டினென்டல் அந்த இருக்கக்கூடிய ரீஃப் இல்லையா, கண்டத்திட்டு பகுதிகள் அப்படி சொல்லுவோம். இந்த கண்டத்திட்டு அப்படிங்கிற பகுதிகளில் தான் இது நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சார் வேர்ல்டுலேயே எங்க மீன்பிடி தொழில் அதிகமாக நடைபெறுது? பேசியிருக்கோம் அதெல்லாம் கிளாஸ்ல. பெருவா? கைவிலி மறுபடியும் கேட்டா எஸ் ஆர் நோ. எந்த ஊரு? பெரு. எப்படிமா கன்ஃபார்ம் பண்ற?
பெருல ஒரு ரீஜன் ஃபுல்லாவே அந்த கோல்டு ரிலீஃபா இருக்கும், அதனால அங்க ஃபிஷிங் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு படிச்சிருக்கேன் சார். ஓகே, ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெரு அப்படிங்கிற ஒரு நாடு அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமா வந்து அந்த மீன்பிடி தொழில் அப்படிங்கறதுனால எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் ஆக்டிவிட்டீஸ்ல நம்பர் 1ல இருக்கிறது இந்த நார்த் வெஸ்ட் பசிபிக் ரீஜன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஸோ நார்த் வெஸ்ட் பசிபிக் ரீஜன் அதுல பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான் தான் இருக்கும். பெருவை காட்டலாம், ஜப்பான் தான் ஃபர்ஸ்ட், தென் சீனா. அவங்க தான் மேஜரா இருக்கிறவங்க. ஏன்னா நீங்க பொதுவா புரிஞ்சுக்கணும். ஸோ எந்த நாடு அதிகபட்சமா வரும் அப்படின்னு கேட்டா சீனா ஃபர்ஸ்ட் வந்து ஜப்பான் தான் வருவாங்க. ஜப்பான் அப்படிங்கிறது ஸோ 17 மில்லியன் டன்னு ஒரு வருஷத்துக்கு, 17 மில்லியன் டன்னு. ஒரு டன் அப்படிங்கிறது எத்தனை கேஜி? மிஸ்டர் ராபின் சொல்லுங்கப்பா. ராபின் இல்ல ஓகே 1000 கிலோ சொல்லிடுச்சு. ஏன்னா பிசிக்ஸ்ல உங்களுக்கு வந்து அந்த யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் இருக்கும் இல்லையா, முக்கியமான பாடம். ஏன்னா பிசிக்ஸ் மேஜர்ல நிறைய இருக்கீங்க. எஸ், அப்ப ஜப்பான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, சீனா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இவங்க எல்லாமே முக்கியமானவங்க அப்படின்னு பாக்குறோம். எந்த ஏரியான்னு கேட்டாங்கன்னா பொதுவா நார்த் வெஸ்ட் பசிபிக்ல, அதே மாதிரி நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக்ல, நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக் அப்படிங்கறதுலயே அதிகமா இருக்கும். அதே மாதிரி சவுத் ஈஸ்ட் பசிபிக்லயே இருக்கும். சவுத் ஈஸ்ட், அந்த சவுத் ஈஸ்ட் பசிபிக்ல தான் நீங்க சொல்ற பெரு வரும், கயல்வெளி. அந்த பெரு அப்படிங்கிறது சவுத் ஈஸ்ட் பசிபிக்ல. ஆமா, தென்கிழக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பசிபிக் கடல், பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா சவுத் அமெரிக்கா. ஏன்னா பெருங்கிற நாடே அதுல தான் வரும். ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒவ்வொரு ஏரியா வைஸ் கேட்டாங்கன்னா, இப்ப நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நார்த் வெஸ்ட் பசிபிக் சொன்னேன். அந்த நார்த் வெஸ்ட் பசிபிக் அப்படின்னு சொல்றது தென்மேற்கு பசிபிக், சரி வடமேற்கு பசிபிக் அப்படிங்கிறதுல 2 நாடு, ஜப்பான் அண்ட் சீனா. ஜப்பான் அண்ட் சீனா, அதை ஞாபகம் வச்சுக்கணும். நார்த் ஈஸ்ட் அட்லாண்டிக் அப்படிங்கிறதுல மெடிட்டேரியன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, மெடிட்டேரியன் அப்படின்னு சொன்னாவே மத்திய தரைக்கடல். இந்த மத்திய தரைக்கடலின் சாவி அப்படின்னு அழைக்கப்படுறது யாரு? ஸோ ஹூ இஸ் அ கீ ஆஃப் மெடிட்டேரியன் சி? இது ஆல்ரெடி ஒரு ஸ்டாட்டிக் ஜிகேல நம்ம படிச்சிருக்கோம். மெடிட்டேரியன் சி அப்படிங்கிறதுனுடைய சாவி, மத்திய தரைக்கடலின் சாவி என்று அழைக்கப்படுவது எது? தெரியும், தெரியாது? சார் கிரீஸ். சார் கிரீஸ் தப்பு, ஜிப்ரால்டர் அப்படி சொல்லுவோம். ஜிப்ரால்டர் அப்படிங்கிறது தான் மத்திய தரைக்கடலின் சாவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். சரி, இந்திய அரசியலமைப்பு அப்படிங்கறத வந்து ஆமா பிரியாம்பிள் சாவின்னு சொன்னது யாரு? பிரியாம்பிள் அப்படிங்கறத சாவின்னு சொன்னவர் தி கீ ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எர்னஸ்ட் பார்க்கர் அப்படிங்கிறவர் தான் சொல்லியிருக்கிறார். இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப வேர்ல்டு டியூனா டேவா? டியூனா அப்படின்னு சொன்னா என்ன? மீன் பிடிக்கிறத வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சார். அந்த பிராக்டிசஸ் அப்படிங்கறத வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப ஜப்பான் அப்படிங்கறது நம்பர் 1ல இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். சோ இந்தியா அப்படிங்கறது சீனா அப்படிங்கறது இருக்கு அப்படி சொல்லி பார்த்தோம். சரி, இந்தியாவுல எங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா மீன்பிடி தொழில் நடைபெறுகிறதுன்னு தெரியுமா? இந்தியாவுல குஜராத் சார். ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது ஓவரால் அப்படிங்கிறது இருக்கிறது அப்படிங்கிறது குஜராத் அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதே மாதிரி ஆந்திர பிரதேஷ், சரியா? சோ ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கறத எடுத்துக்கணும். இப்போ ரீசெண்டா அதுல கேரளா, குஜராத், அதுக்கப்புறம் தமிழ்நாடு. ஃபர்ஸ்ட் கேரளா இருக்கு, அதுக்கப்புறம் குஜராத் இருக்கு, அதுக்கப்புறம் தமிழ்நாடு இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆந்திர பிரதேஷ் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த மால்பே அண்ட் கொச்சி இதான் கேரளாவில் நம்பர் 1 மீன்பிடி தொழில் அப்படிங்கிறது. டாப் ஸ்டேட் அப்படிங்கிறது ஆந்திர பிரதேஷ் இருக்கு, கேரளா இருக்கு, அதே போல வந்து பாத்தீங்கன்னா குஜராத் இருக்கு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. அதே மாதிரி கர்நாடகாவும் இருக்கு, கர்நாடகா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இது சரி, ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த மீன்களுக்கு உணவாக பயன்படுறது எதுன்னு சொல்லுவோம். இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். மீன்களுக்கு பிளாங்டன், மீன்களுக்கு உணவாக பயன்படுவது அப்படிங்கிறது வந்து பிளாங்டன் அப்படிங்கறத நம்ம படிக்கலாம். எங்க சுவாலஜி அந்த பொண்ணு பேர் என்ன? வித்யாலட்சுமியா? வித்யாலட்சுமி. எஸ் சார். சுவாலஜி தானே? எஸ் சார். சரி, மீன்கள் அப்படிங்கிறது நமக்கு வந்து எந்த குரூப்ல வரும்? மீன்கள் வந்து ஃபைசஸ்ல வரும் சார். கிளாஸ் 5. நல்லா பேசுமா? எங்களுக்கு தெரியல. we are the layman, எங்களுக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு தெரியாது, கொஞ்சம் புரியும்படியா சொல்லணும். மீன்கள் வந்து கார்டேட்டால வரும் சார். முதுகு தண்டுவடம் இருக்கிற ஆர்கானிசம்ஸ்ல வரும் சார். முதுகு தண்டுவடம் அப்படின்னு சொன்னாவே அதை நீங்க என்ன சொல்லுங்க? கார்டேட்டா அப்படிங்கிற ஒரு குரூப். அது வெர்டிபிரேட்ஸா இன்வெர்டிபிரேட்ஸா? முதுகு நாணு உள்ளவையா முதுகு நாணு? வெர்டிபிரேட்ஸ். அந்த வெர்டிபிரேட்ஸ்ல அதை பத்தி நம்ம எந்த குரூப்ல வரும்னா கார்டேட்டால வரும், அப்படிதானே? எஸ் சார். கார்டேட்டால வரும். ஃபிஷ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும் இல்லைங்களா? கார்டேட்டால கிளாஸ் 5ல வந்து ஃபிஷ் வரும் சார். ஃபிஷ் வரும். சரி, அந்த ஃபிஷ் அப்படிங்கறது நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு அப்படிங்கறது வந்து இது ஃபேட் தருதா, புரோட்டீன் தருதா, ஆர் வந்து
கார்போஹைட்ரேட் தருதா, ஆறு வந்து நீங்க விட்டமின்ஸ் தருதா, என்ன தருது நம்ம உடம்புக்கு, எதை தருது ஃபிஷ்? சார் ஃபிஷஸ் வந்து புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கும், அதே மாதிரி ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் சார். ஸோ ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்ப முக்கியங்க. ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இது புரோட்டீன்ஸ் வந்து அதிகமா இருக்குங்க. ஸோ மீன் உணவு அப்படிங்கிறது எல்லா வயதினருக்கும் அதிகமான புரோட்டீன்ஸ் கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஒமேகா ஃபேட்டி அந்த மாதிரி ஆசிட்ஸ் இருக்கு. எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா, இல்ல யாரோ ஒருத்தவங்களை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏதோ படிச்சுட்டு இருக்கோம்னு நினைக்கிறீங்களா? நான் இடையில ரேண்டமா எல்லாருக்கும் கேட்பேன். நான் உங்க சப்ஜெக்ட் தெரிஞ்சதுனால நான் அப்டேட் பண்றேன். வேர்ல்டு டுனா டே அப்படிங்கிற போது நம்ம வந்து இது யுனைடெட் நேஷன்ஸ் தான் இது ப்ரமோட் பண்ணுது, வேர்ல்டு ஃபிஷிங் ப்ராக்டிசஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்தியாவில் வேர்ல்டுல எங்க ஃபிஷிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன், இந்தியாவில் எங்க ஃபிஷிங் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டேன். முதல்ல ஃபிஷிங்கிறது கடல்ல எந்த பகுதியில் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மீன்களுக்கு உணவா பயன்படுறது எதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் ஃபிஷ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அது என்ன படிப்பு வகையை சார்ந்தது சுவாலஜில அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா. சரி, மீன் வளர்ப்பு அப்படின்னு சொன்னாவே அது என்ன கல்ச்சர், யார் சொல்லுவா? அக்வா கல்ச்சர் கிடையாதுமா, பிசிகல்ச்சர். அக்வா கல்ச்சர்ன்றது ஆல், நாட் ஓன்லி ஃபிஷ். அக்வா கல்ச்சர்ன்றது அது அக்வாட்டிக்ஸ்ல இருக்கிற எல்லாம். எஸ் சார், நான் ஏதாவது சொல்லுமா, கைவழி ஏதாவது சொன்னா நான் சொன்னேன். அக்வா அப்படிங்கிற கல்ச்சர்ன்றது அக்வாட்டிக்ஸ் எல்லாம், அதுல எல்லாமே வந்துடும், கடல்வாழ் உயிரினங்கள்ல இருக்கிற எல்லாம் வந்துடும். சரியா? பட் ஃபிஷி கல்ச்சர், ஃபிஷ் மட்டும் சொன்னா ஃபிஷி கல்ச்சர். ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ வேர்ல்டு டுனா டே அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ அடுத்து பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது இன்னைக்கு மே 2ஆம் தேதி அப்படிங்கிறது இன்டர்நேஷனல் ஹாரி பாட்டர் டே. ஹாரி பாட்டர் நான் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க, அப்படி யாராவது இருக்கீங்களா? யாராவது ஒருத்தர் எஸ் சார் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்றவங்க சொல்லுங்க. இல்ல கைவிழி தவிர்த்து வேற யாரும் இன்னும் 2-3 பேர் எஸ் சார் நீங்க. அவ்வளவுதான். நெய்மதி மேம் என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? ஹாரி பாட்டர் பத்தி என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? ஸ்டோரி சீரிஸ் சார், அது ஃபில்மா வந்தது, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு ஸ்டோரி சீரிஸ், அத பத்தி ஒரு சினிமா வந்திருக்கு, அதுதான் எனக்கு தெரியும். ஓகே, வேற யாருக்கு என்ன புதுசா தெரியும்? என்ன ஹாரி பாட்டர் பத்தி என்ன தெரியும்? மையமே சொல்லுப்பா. சார் ஹாரி பாட்டர் வந்து மொத்தம் 8 பார்ட்ஸா ரிலீஸ் ஆயிருக்கு சார். அது வந்து ஒரு வெப் சீரிஸ், அது வந்து சீரிஸ் மாதிரி வரும் சார். அது வந்து அந்த ரவுலிங்ஸ் அவங்க எடுத்த ஒரு மூவி சார். இது யாரு எடுத்த மூவி? ரவுலிங்ஸ் இல்லையே, அவர் எடுத்த மூவி கிடையாது. அது வந்து அவர் ரைட்டர் ஜே.கே. ரவுலிங் அப்படிங்கிறவர், த ஃபேமஸ் ரைட்டர். ஹி இஸ் ஃப்ரம் இங்கிலாந்து. ஜே.கே. ரவுலிங் அவரோட புத்தகம் நீங்க சொன்ன மாதிரி மேம் சொன்னாங்கல்ல, அது மொத்தம் 7 பார்ட் தானமா? 8 பார்ட்ன்றீங்க, 7ஆ 8ஆ? 8 சார். 8மே ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆயிடுச்சு சார். பாத்துங்க சார். ஹாட்ஸ்டார் சரி 7 பார்ட் தான் சார். ஆனா மூவி வந்து 8 பார்ட் வந்திருக்கு சார். எஸ், அவர் எழுதின புத்தகம் வந்து 7 தான். அவர் எழுதிய புத்தகம் ஜே.கே. ரவுலிங். ஏன்னா அவர் எம்ஏ இங்கிலீஷ்ல ரொம்ப முக்கியமான ஒரு நபர். லிட்ரேச்சர் அப்படிங்கிற யூகேல அவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான. சொல்ல முடியுமா ஃபர்ஸ்ட் பார்ட் சொல்லுமா? மெய்யமே 7 பார்ட்டுமே 8 பார்ட்டுமே பார்த்துட்டு தான் சொன்னீங்க. முதல் பார்ட் அப்படிங்கிறது எந்த வருஷம்? இல்ல அதோட பேர் என்ன? அதோட பேர் என்ன சார்? ஃபர்ஸ்ட் வந்து இந்த சாக்கர் ஸ்டோன் சார். பிளாசபஸ் ஸ்டோன் அதுக்கு பேரு. அவர் எழுதின புத்தகத்தோட பேரு பிளாசபஸ் ஸ்டோன். 1997 எழுதியிருப்பாரு. சரியா? பிளாசபஸ் ஸ்டோன் அப்படிங்கிறது. நீங்க என்ன பேர் சொல்றீங்க? என்ன பேர் சொல்றீங்க சொல்லுங்கப்பா. சாக்கர் ஸ்டோன் சார் 2001ல ரிலீஸ் ஆச்சு சார். ஓ, ஆனா அவர் எழுதிய புத்தகத்தோட பேர் வந்து பாத்தீங்கன்னா 1997ல பிளாசபஸ் ஸ்டோன். இது கண்டிப்பா கேட்பாங்க, முக்கியமானது இதெல்லாம். பிளாசபஸ் ஸ்டோன். அதுக்கப்புறம் சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது 1998ல எழுதினாரு. சாம்பர் ஆஃப் சீக்ரெட்ஸ் அப்படிங்கிறது 1998. அதுக்கப்புறம் 1999 அப்படிங்கிறது பிரிசனர் ஆஃப் அகாபன். இதெல்லாம் நீங்க எழுத வேண்டாம், சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அதே மாதிரி 2000ல த காப்லெட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கறது எழுதினாரு. காப்லெட் ஆஃப் ஃபயர் அப்படிங்கறத எழுதியிருந்தாங்க. 2003 அப்படிங்கறத ஆர்டர் ஆஃப் தி போனிக்ஸ் அப்படிங்கறத எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி 2005 அப்படிங்கறதுல ஹாஃப் ஃப்ளட் பிரின்ஸ் அப்படிங்கறத எழுதியிருந்தாங்க. தென் 2007 லாஸ்ட், அதான் வந்து ஸோ டெத்லி ஹாலோஸ் அப்படிங்கறத எழுதியிருந்தாங்க. புத்தகம் வந்து 7 தான். ஸோ நீங்க அந்த சினிமாவா வந்தது அப்படிங்கிறது 8 பார்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எஸ், யாரு சார்? மட்டும் பார்ட் 1 பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. அந்த டெத்லி ஹாலோஸ்
அந்த டெத்லி ஹாலோஸ் அப்படிங்கிறது பார்ட் 1 பார்ட் 2 அப்படிங்கிறப்ப இப்போ 8 பார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. இவர் ஆத்தர் யாரு அப்படின்னு கேட்டா ஜே.கே. ரவுலிங் அப்படிங்கிறவர் தான் ஆத்தர். இவர் எந்த ஊருக்காரர் கேட்டா யுனைடெட் கிங்டம் அப்படிங்கிறது. இது எந்த டைப்ல சார் இந்த படங்கள் எல்லாம் இருக்கும் அல்லது இந்த புத்தகம் அப்படின்னா ஃபேண்டசி தான். ஸோ ஃபேண்டசி அப்படிங்கிற அந்த இதில் தான் இது இருக்கும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறது 1997 to 2007. 1997 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட், 2007 அப்படிங்கிறது லாஸ்ட் அப்படிங்கிறது. எழுதிட்டீங்களா? நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 7 தான். எழுதிட்டீங்களா? எஸ் சார். யாரை பத்தி பேசிட்டு இருந்தோம்? ஹாரி பாட்டர் சார். ஜே.கே. ரவுலிங் அவர் எழுதிய அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஸ்டோரி புக்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துங்க. ஹாரி பாட்டர் அப்படிங்கிற ஒரு சீரீஸ், ஹாரி பாட்டர் அப்படிங்கிறது ஒரு கேரக்டர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இது வந்து ஒரு ஃபிலிம் சீரீஸ் அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. டெலிவிஷன்லயும் ஒரு வெப் சீரிஸா போட்டாங்கல்ல, என்னாச்சுமா? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சார் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க சார், நான் டெலிவிஷன்ல பார்க்கல சார். இல்ல நான் இருக்கேன்ல கிளாஸ்ல, ஏன் அவ்வளவு அமைதியா இருக்கீங்க? எஸ் சார் நோ சார் சொல்லுங்க. என்ன கிளாஸ் போயிட்டு இருக்கு சார். ஓகே, ஹாரி பாட்டரை பத்தி நம்ம டீடைலா பேசிட்டோம்னு நினைக்கிறேன். முக்கியமான விஷயங்கள், இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமானது அப்படிங்கறத எழுதி வச்சுங்க. 1885 மே 2ஆம் தேதி 1885 மே 2ஆம் தேதி அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கறது முதலா பம்பாயில கூடுச்சு. பம்பாய் நம்ம ஏற்கனவே நேத்து கூட சொன்னேன், 3 G சொன்னா, முதல் தலைவரும் G, 2வது தலைவரும் G, 3வது தலைவரும் G. யாராவது சொல்லுங்க புதுசா. நேத்திக்கு நடத்தினதான், நேத்து கூட நான் நடத்தினது. 1885 பம்பாய், 1886 கல்கட்டா, 1887 அப்படிங்கிறது மெட்ராஸ். எஸ் ஆர் நோ? எஸ் சார். அதுவும் கைல்வெளி தானே? வேற யாருக்குமே நடத்தலையா? கைல்வெளிக்கு மட்டும் தான் நடத்தினா? இல்ல கைல்வெளி முந்திட்டு சொல்லுதா? மெய்மதி மேம் சொல்லுங்க. 1885ல WC பானர்ஜி தலைமையில பாம்பேல நடந்துச்சு சார். ஓகே சார். ஓகேமா, நான் ஓகே சொல்லிட்டேன். சொல்லுங்க, நெக்ஸ்ட் சொல்லுங்க. 86ல தாதாபாய் நவ்ரோஜி தலைமையில கொல்கட்டால நடந்துச்சு சார். எஸ். 87ல சென்னையில நடந்தது. ஆனா தலைவர் யாருன்னு எழுதல சார், விட்டுட்டேன். அவர் பேரு பக்ருதீன் தயாப்ஜி, த ஃபர்ஸ்ட் முஸ்லீம் பிரசிடென்ட். பக்ருதீன் தயாப்ஜி. நேற்று 3மே நான் சொன்னேன் இல்லையா? MBC நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் சொன்னேன். மெட்ராஸ், பாம்பே, கல்கட்டா நீங்க வச்சுக்கோங்க. 1885, 1886, 1887. 85ங்கிறது இன்னைக்கு தாங்க, மே 2ஆம் தேதி. அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ், நேற்று கூட நான் சொன்னேன் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரு ருத்ரா யார் வச்சா? INC பேர் வச்சவர் யாரு? தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கறதோட நிக் நேம் என்ன சொன்னேன்? கிராண்ட் ஓல்ட் மேன் ஆஃப் இந்தியா. The Grand Old Man of India அப்படிங்கிறவர். சரி, இவர் எக்கனாமிக்ஸ்ல ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு. என்ன புத்தகம்? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. ருத்ராவுக்கு தெரியல, தெரிஞ்சவங்க சொல்லுங்க. Poverty and Unbritish Rule in India sir. So Poverty and Unbritish Rule in India அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இந்தியாவில் வறுமையும் ஆங்கிலேயருடைய ஏகாதிபத்தியமும் அப்படிங்கிறது வந்து இந்த புத்தகம் அப்படிங்கிறது. சரி, இந்த தாதாபாய் நவ்ரோஜி அப்படிங்கறது எதை கணக்கிட்டதுல முதல் நபர் அப்படி சொல்லி பாக்குறோம்? எதை கணக்கிட்டதுல முதல் நபர்? நேஷனல் இன்கம் அப்படிங்கறத முதல்ல கணக்கிட்டாரு. எந்த வருஷம்? 1868. 1868. எத்தனை பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்தியாவுல அந்த நேஷனல் இன்கம் அப்படிங்கிற கணக்கிட்டதுல முக்கியமான நபர்கள்? எல்லாரும் சொல்லாதீங்க. அபிநயா சொல்லுமா, அந்த 3 நபர்கள் யாரு? சார், நேஷனல் இன்கம்ல கணக்கிட்டது வந்து தாதாபாய் நவ்ரோஜி சார். ஓகே. இந்தியாவை சிஸ்டமேட்டிக்கா கணக்கிட்டது வந்து PC மகாலனோபி சார். ஓகே. சயின்டிபிக்கா கணக்குறது VKRV ராவ் சார். 3மே கரெக்ட். The first attempt was made by அப்படிங்கிறது வந்து தாதாபாய் நவ்ரோஜி. அவர் தான் 1868. தி சிஸ்டமேட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ். பிரசாந்த் சந்திர மகளனோபிஸ் அப்படிங்கறத சிஸ்டமேட்டிக் அப்ரோச். சோ அதே மாதிரி சயின்டிபிக் அப்ரோச் யாரு சார் அப்படின்னா VKRV ராவ் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். எங்க மணிகண்டன் இருக்கீங்களாப்பா? மணிகண்டன் லீவா? 2 மணிகண்டனுமே லீவா? எந்த ஒரு மணிகண்டன்? திருநெல்வேலி மணிகண்டன் தான் இருக்கீங்களா? காரைக்குடி மணிகண்டன் இல்லையா? என்னப்பா நான் பேசுனதா கேட்கலையாப்பா? வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்களா?
ரொம்ப பிஸியாவே இருக்கீங்க. ஓகே ஓகேப்பா. சரி எங்க சொல்லுமா திவ்யா சொல்லுங்கப்பா. நம்முடைய இல்ல உங்களுக்கு இன்னும் நடத்தலைன்னு நினைக்கிறேன். சரி கைவிழி கூட சொல்லுப்பா, நடத்துனதுனால கேட்கிறேன், மற்றவங்க தெரிஞ்சுக்குங்க. ஸோ எத்தனை அந்த மாதிரி முறைகள் அப்படிங்கிறது இந்தியாவில் பின்பற்றப்படுதுப்பா? சார் 2 முறைகள் சார் இந்தியாவுல பின்பற்றது. இந்தியாவில் பின்பற்றப்படுவதுன்னா 2 முறை தான். மொத்தத்தில் இருக்கிறது 3 முறை இல்லையா? அந்த 3 முறைகளை சொல்லுங்க. இது நேஷனல் இன்கம் சார், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட், இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர், ரெவன்யூ புதுசா உருவாக்குறீங்க. இட் இஸ் பை கைல்வெளியா? நோ சார் 3 மெத்தட், 3 வேல்யூ ஆர்டர்லாம் கிடையாது. ப்ராடக்ட் மெத்தட், இன்கம் மெத்தட், எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ப்ராடக்ட் அதான் உற்பத்தி முறை, தென் இன்கம் மெத்தட் வருமான முறை, எக்ஸ்பெண்டிச்சர் செலவின முறை. எந்த முறை அப்படிங்கிறதுல டஸ் நாட் டேக்கன் இன்டு அக்கவுண்ட் இன் இந்தியா. எக்ஸ்பெண்டிச்சர் நம்ம பயன்படுத்துறது இல்ல சார். எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறது இல்லைங்க. எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இந்த நியூ கமர்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதிக்கிறணும். இப்போ நம்ம பேசுறதெல்லாம் எழுதிக்கிறணும். ஸோ இன்னைக்கு தான் 1885 அப்படிங்கறதுல முதல் அப்படிங்கிற பம்பாயில ஐஎன்சி முதல் மாநாடு நடந்திருக்கு. அதான் யாருடைய தலைமையில அப்படின்னா WC பானர்ஜி. இந்த WC அப்படின்னு சொன்னா யாருன்னா உமேஷ் சந்திர பானர்ஜி அப்படி சொல்லுவோம். உமேஷ் சந்திர பானர்ஜி. ஐஎன்சியை பத்தி கேள்வி கேளுங்க சார். தெரிஞ்சா நான் சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் குயிக்கா வேகமா. சார் ருத்ரா சொல்றேன் சார். ருத்ரா தவிர்த்து ருத்ரா, கைல்வெளி, இந்த மெய்மதி மாம் நீங்களாம் பேசிட்டீங்க. வேற யாராவது ஆல்ரெடி படிச்சவங்க இருப்பீங்கல்ல, இதை பத்தி என்கிட்ட கேள்வி கேளுங்க சார். ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் பத்தி கேளுங்க. தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். மற்றவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்கு தான். நீ சும்மா தான் வந்துருக்குறீங்க, என்ன நானும் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனா ஒரு முறை படிச்சு முடிச்சவங்க நிறைய பேர் உள்ள இருக்கீங்க. ஒரு முறை இல்ல 2 முறை படிச்சவங்க கூட உள்ள அதிகமா இருக்கிறீங்க. இந்த பிரியதர்ஷினி புதுக்கோட்டையெல்லாம் நீ படிக்கவே இல்லையாமா? அஷ்மிதா ஃப்ரம் திருநெல்வேலியெல்லாம் படிக்கவே இல்லையாப்பா? நீங்களாம் வாயை திறக்கவே மாட்டீங்களா? அதே மாதிரி சக்திலாம் படிக்கவே இல்லையா? இந்திய தேசிய காங்கிரஸ் ஒரு பாடம் நடத்தவே இல்லையா? அண்ணாமலை சும்மா அப்படியே உட்காந்துட்டு நோட்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பீங்க, எழுதிட்டே இருப்பீங்க, புதுசா கேட்கறது வைக்கிறதுன்னு சொல்லி. ருத்ரா சொல்லுமா. 1885 அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலா முதல் அந்த மீட்டிங்ல கலந்து கொண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? 72 பேர் அந்த சார். 72 பேர் எவ்வாறு அழைக்கப்பட்டாங்க? வலிமை மிக்க 72 பேர் சார். அந்த பிரேவ் 72 அப்படி சொல்லி அழைக்கப்பட்டாங்க இல்லையா? சோ யார் வந்து அது முத அந்த ஐஎன்சிங்கிறத உருவாக்குனவர் எந்த ஊருக்காரு? நேத்து யுஎஸ்ஏ கிடையாது. நேத்து கூட பார்த்தோம் அந்த நாடை பத்தி. ஸ்காட்லாந்து. அந்த ஏஓக்யூம் அப்படிங்கிறவர் வந்து ஸ்காட்லாந்து. யுஎஸ் எல்லாம் கிடையாது, ஸ்காட்லாந்து அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப இந்திய தேசிய காங்கிரஸ் பேர் வச்சது யாரு? தாதாபாய் நவ்ரோஜி. அப்ப ஸ்காட்லாந்துக்காரர் அந்த உருவாக்குனவர் என்ன பேர் வச்சாரு? இந்தியன் யூனியன் அப்படின்னு பேர் வச்சாரு. சோ அதுல அதிகபட்சமா வந்து பாத்தீங்கன்னா முதல் பெண் தலைவர் யாரு ஐஎன்சில? அன்னி பெசன்ட் அம்மையார். எந்த வருஷம்? 1917 சார். 1917 அப்படிங்கறதுல எந்த ஊர்ல? கல்கத்தா செக்ஷன் சார். கல்கட்டா அப்படிங்கறதுல யார் வந்து முதல் இந்திய பெண் தலைவி யாரு? சரோஜினி நாயுடு. சரோஜினி நாயுடு எந்த வருஷம் எந்த ஊர்ல? 1925 கான்பூர் செக்ஷன் சார். 1925 கான்பூர் செஷன். கான்பூர் அப்படிங்கிறது எந்த ஸ்டேட்ல வருது? உத்தரப்பிரதேஷ் சார். உத்தரப்பிரதேஷ். அது எப்படி 1857 சம்பந்தப்படுது? சார் அங்க வந்து பெரும் புரட்சி நடந்திருக்கும் சார். இல்ல பெரும் புரட்சி நடந்திருக்கும். கான்பூர்ல யார் தலைமையேற்றது? யாரு? நானா சாஹிப் தாந்தியா தோப். நானா சாஹிப் அண்ட் தாந்தியா தோப் அப்படிங்கிறது. ஓகே பரவாயில்லம்மா, பரவாயில்ல, கங்க்ராட்ஸ். மற்றவங்க எல்லாம் அப்படியே இருங்க. அப்படியே நான் சொன்ன பேர்ல உள்ளவங்க எல்லாம் அப்படியே இருந்துட்டே இருங்க. என்ன எப்ப படிக்க போறீங்க, எப்படி பாஸ் பண்ண போறீங்கன்னு தெரியல. நான் வந்து உங்களை குறை சொல்றதுக்காக சொல்லல, உங்களை வந்து சரி பண்றதுக்காக சொல்றேன். ஸோ டேக் இன் டு சீரியஸ்லி. நம்மளை படிக்கணுங்க, பாஸ் பண்ணணும். எத்தனை நாளுங்க சொல்லியிருந்தேன் குரூப் 1 எக்ஸாமுக்கு? நேற்றுக்கு குரூப் 1 எக்ஸாமுக்கு அப்படிங்கிறதுக்கு எத்தனை நாள் சொல்லியிருந்தேன்? கிளாஸ் கட் ஆயிடுச்சா? நேற்று அதானப்பா ஃபர்ஸ்ட் கிளாஸே எடுத்தேன். குரூப் 1க்கு எவ்வளவு நாள் இருக்கு, குரூப் 2க்கு எவ்வளவு நாள் இருக்கு? நேற்றுக்கு 128, இன்னைக்கு 127 இல்லையா? அப்படியே ஒவ்வொரு நாளா குறைச்சிட்டு வரணும். ஃபர்ஸ்ட் அட்டம்ல அடிக்கணும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி எடுத்தேங்கிறதுக்கு எவிடன்ஸ் இருக்குங்க. யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு. இந்த கிளாஸ் எப்பவுமே யூடியூப்ல இருக்கும். நான் எப்படி கிளாஸ் எடுத்திருக்கேன், ஒரு விஷயத்த நான் எவ்வளோ இப்போ கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. 9 மணிக்கு ஆரம்பிச்சது, 1 மணி நேரம் நடத்தியிருக்கேன். ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் செஷனை இவ்வளோ நேரம் நடத்தியிருக்கிறேன், வச்சிருக்கேன் இம்பார்ட்டன்ட் செஷனை. அப்ப நீங்க எப்படி படிக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கான சீரியஸ் அதை சொல்லணும். நான் இதெல்லாம் சொன்னேன்ல,
இந்த மாதிரி நீங்க சொன்னீங்க சென்னையில ஒரு அகாடமியில படிச்சேன், கோயம்புத்தூர்ல ஒரு அகாடமியில படிச்சேன், என்னென்னலாம் அங்க மிஸ் ஆச்சு, என்னென்னலாம் இங்க இருந்துச்சு, கூடுதலா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம எக்ஸாகரேட் பண்ணிக்கிறல, பட் இந்த மாதிரி படிச்சீங்கன்னா அடிச்சுக்கலாம். நான் எப்படி கண்டினியூட்டியா கேட்கறேன், அதோட எப்படி தொடர்பு படுத்தி படிக்கிறேன், தொடர்பு படுத்தி அந்த மாதிரி நடத்தும்போது வைக்கும்போது இதுல பிசிக்ஸ் வருது, கெமிஸ்ட்ரி வருது, பயாலஜி வருது, மேத்ஸ் வருது, ஏகப்பட்ட விஷயம் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம படிச்சுக்கணும். ஸோ என்ன நான் சொன்னேன், 1885 அப்படிங்கிறத சொன்னேன், ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது. ஸோ அதே போல எழுதி வச்சுங்க, 1933 கிட்லர் அப்படிங்கிறவர் ஜெர்மனில அப்படிங்கிறவர் ட்ரேட் யூனியன் அப்படிங்கறத தடை பண்ணாருங்க. ட்ரேட் யூனியன், வியாபாரிகள் ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஒரு யூனியன் வச்சிருப்பாங்க இல்லையா, அதை தடை பண்ணது இந்த வருஷம் தான் 1933 கிட்லர். இந்த கிட்லர் வந்து நம்ம ஏதோ ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது டிக்டேட்டர் அப்படி இப்படிலாம் சொல்றோம், பட் பாசிட்டிவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் நல்ல மனுஷங்க. எதுல சார் அப்படின்னு சொன்னா அந்த ஒபீடியன்ஸ், ப்ரிப்பேர்ட்னஸ். நீங்க போய் அவரோட வீடியோலாம் பாருங்க, ஹிட்லரோட அந்த மாதிரி இருக்க விஷயம்லாம் பாருங்க. எந்த அளவுக்கு அவர் வந்து அந்த நாட்டை அவங்களுக்கு மற்றவங்க மீது வந்து கொண்டாரு, யூதர்களை கொண்டு குவிச்சாரு, பயங்கர ஒரு கொடுமைவாதியா இருந்தாரு, நிறைய கொலைகாரரா இருந்தாரு அப்படிங்கறது அது ஒரு மாற்று பார்வை. ஆனா அவர் ஊர்ல அவரை எவ்வளவு சின்சியரா, ஒரு கிளாஸ் ரூமுக்குள்ள நீங்க எப்படி இருக்கணும், டிக்டேட்டர்ஷிப்பா இப்ப கரெக்டா 9 மணிக்கு கிளாஸ் எடுக்கணும்னா 9 மணிக்கு, அதான் ஹிட்லர். டெஸ்ட் இத்தனை மணிக்கு டெஸ்ட் அடிக்கணும், இத்தனை மணிக்கு அடிக்கணும், அதான் ஹிட்லர். அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பெர்மிஷன் இல்லாம லீவ் போட்டா ஆபத்து, அதான் ஹிட்லர். பேசுற புரியுதா? அவர்கிட்ட இருந்து பாசிட்டிவான விஷயங்களை எடுத்துக்கலாம். பாசிட்டிவானது கிளாஸ் கரெக்டா படிக்கணும், நேர்மையா இருக்கணும், உண்மையா இருக்கணும், சின்சியரா இருக்கணும், கரெக்டா அந்த மாதிரி இருக்கிற அந்த நேரம் தவறாம இருக்கணும், வித்தவுட் பெர்மிஷன்ல லீவ் போடக்கூடாது, டெஸ்ட் அடிக்கணும், மார்க்கை ரைஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி போட்டித் தேர்வுகளுக்கு ஹிட்லரை பாசிட்டிவா எடுத்துக்கலாம். ஸோ அவர் ட்ரேட் யூனியன் அப்படிங்கறத அவர் வந்து ஸ்டாப் பண்ணிருக்காரு, பேன் பண்ணிருக்காரு அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க, இந்த 1952 அப்படிங்கிற ஒரு வருஷத்துல 1952 அப்படிங்கறதுல இந்த ஹவில் லேண்ட் காமெட் அப்படிங்கறத வச்சுங்க. ஹவில் லேண்ட் காமெட் யாருப்பா சொல்லுவா? காமெட்னா எந்த ஏரியாவில் வரும், எந்த அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதுல எந்த ஏரியால படிப்பீங்க காமெட் பத்தி? ஜியோகிராஃபில யூனிவர்ஸ் அப்படிங்கறதுல ஸ்பேஸ் அப்படிங்கறதுல படிப்போம் காமெட் அப்படிங்கறது. காமெட்னாவே என்ன தமிழ்ல லிட்டரரியா சொல்லுங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது. சோ வால் நட்சத்திரம் அப்படிங்கிறது 76 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தோன்ற அந்த காமெட்டோட பேர் என்ன? இந்த ஹேலி காமெட் அப்படிங்கறதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? 76 வருஷத்துக்கு ஒருக்கா வரும் சார். வால் நட்சத்திரம் வால் வச்சுட்டு வரும் சார். வால் வச்சுட்டு வரும் வால் நட்சத்திரம்ன்றது. அந்த வால் எப்பவுமே எந்த டைரக்ஷன்ல இருக்கும்? சன்னுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும். சன்னோட ஆப்போசிட் அப்படிங்கிற டைரக்ஷன்ல இருக்கும் அப்படிங்கிறது. சோ வேர்ல்டோட ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஜெட் ஏர்லைனருங்க. இதுக்கு பேர் தான் ஹவில் லேண்ட் காமெட் அப்படிங்கிறது. இந்த நாள் 1952 மே 2ஆம் தேதி தான் ஓபன் ஆயிருக்கு. அதே போல 1999 அப்படிங்கிறது கார்கில் வார் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஆரம்பிச்சது இன்னைக்கு 1999 கார்கில் வார் ஆரம்பிச்சது மே 2, ஆனா முடிஞ்சது ஜூலை 26 இல்லையா? கார்கில் திவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். கார்கில் திவாஸ் எஸ் ஜூலை 26, ஆனா மே 2 1999 தான் ஆரம்பிச்சிருக்கு. கார்கில் வார் அப்படிங்கிறது பிட்வீன் பாகிஸ்தான் அண்ட் இந்தியா சார். இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆபரேஷன் விஜய் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். ஆபரேஷன் விஜய் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் மே 2ஆம் தேதியில ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத பாக்குறோம். மே 2ஆம் தேதி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கறது பிசிக்ஸ் படிச்சவங்க யாராவது ஒருத்தர் எஸ் சார் கேள்வி கேளுங்க, தெரிஞ்சா சொல்றேன், தெரியல தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் பிசிக்ஸ் சொன்னீங்க. சோ இது சம்பந்தமா இந்த யூனிவர்ஸ பத்தி, சோலார் சிஸ்டத்தை பத்தி, காமெட்டை பத்தி கேள்வி கேளுங்க சார், தெரிஞ்சா சொல்றேன், தெரியலன்னா தெரிஞ்சுக்கிறேன். குயிக் யாராவது பிசிக்ஸ்ல ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க உள்ள. மிஸ்டர் ராபின் ட்ரை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஓகே எழுதுங்க. நம்மளோட யூனிவர்ஸ் அப்படிங்கறதோட ஏஜ் ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்பாக அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பிரபஞ்சம் உருவாகி? யூனிவர்ஸ் சும்மா ட்ரை பண்ணுங்க. ஸோ அப்ராக்சிமேட்டோட சொல்லுங்க, தவறா இருந்தா நம்ம திருத்திக்கலாம். அதான் பில்லியன் அப்ராக்சிமேட்டா சொல்ல முடியலையா, அக்யூரேட்டா வேண்டாம், சரி எழுதி வச்சுங்க. பில்லியன் இயர்ஸ் எகோ தான். எத்தனை பில்லியன்? 13.8ங்க. 13.8 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படிங்கிறது. இது யாரு சார் சொல்லியிருக்காங்க? பிக் பேங் தியரி சொல்லியிருக்கு.
நான் ஆல்ரெடி நடத்தியிருக்கேன். பிக் பேங் தியரி நான் நடத்தினேன் கிளாஸ்ல. யார் சொல்லுவா? பிக் பேங் தியரியை சொன்னது யாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. சார்ஜ் லீ மைட்டர். எஸ், சார்ஜ் லீ மைட்டர் அப்படிங்கிறவர் தான் இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கறத சொன்னாரு. அப்ப சொல்லும்போது தான் சொன்னாரு, இது வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பாக. நம்ம நினைக்கிறோம் ஏதோ கடவுள்னா வந்துட்டு தண்ணி பீச்சு வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்படியே கத்திக்கிட்டு தர்றோம். அதெல்லாம் நம்ம ஊர்க்கார சாமி. ஆனா அந்த யூனிவர்ஸை உருவாக்குனதுன்னு ஒரு சாமி இருக்கும்ல, அந்த பிரபஞ்சத்தை ஆளுகிறதுன்னு ஒரு சாமி இருக்கும்ல, நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அது வண்டர். அது சரியா? நீங்க தாராளம் நம்ம நினைக்கிறோம், ஒரு என்னமோ சாதாரணமா நினைக்கிறோம். நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு நல்லா டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு கத்திக்கிட்டு வச்சுக்கிட்டு இந்த சாமியை வந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸா நினைச்சுக்கிறோம். ஊருக்குள்ள நடக்கிற சும்மா சாதாரணமா நினைச்சுக்கிறோம். மதுரை சித்திர திருவிழாவில் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த ஒவ்வொருத்தரும் அவங்க ஆடுறது, சினிமா பாட்டுலாம் போட்டுக்கிட்டு ஆடுறது வைக்கிறது அப்படிலாம் ரொம்ப சில விஷயங்கள் பாசிட்டிவா, சில விஷயங்கள் ஆக்வர்டா, சில விஷயங்கள் அந்த மாதிரி நெகட்டிவெல்லாம் இருக்கு. பட் கடவுள் அப்படிங்கிறவரு எவ்வளவு பொறுமையா இருப்பாருன்னு பாருங்க. இந்த யூனிவர்ஸ்ங்கிறது உருவாகி அப்ராக்சிமேட்டா 13.8 பில்லியன் இயர்ஸ் எகோ அப்படின்றாங்க. நினைச்சு கூட பார்க்க முடியாது. பேசுங்க. யாரு? சுஜா சொல்லுங்கப்பா. போயிட்டு வாங்க. இத நீங்க லைட் இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 93 பில்லியன் லைட் இயர்ஸ்ங்க. 93 பில்லியன் லைட் இயர்ஸ். லைட் இயர் நடத்தி இருக்கேன். கார்த்திகால கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலையாமா? கார்த்திகா, திவ்யா, யார் இருக்கா? கார்த்திகா சொல்லுமா. லைட் இயர் அப்படின்னு சொன்னாவே என்ன சொன்னேன்? ஒளி ஆண்டு என்பது என்ன? பிசிக்ஸ் நடத்தும் போதும் சொன்னோம், ஜியோகிராபி நடத்தும் போதும் சொன்னோம். ஒளி ஆண்டுனா என்ன? தெரியும் தெரியாது டக்குன்னு சொல்லணும். நேரத்தை வீண் பண்ணக்கூடாது. சாரி சார், தெரியல சார். தெரிஞ்சவங்க சொல்லுங்க. லைட் இயர் அப்படிங்கறது என்ன டெஃபினிஷன்? ஒரு ஒளியாண்டு அப்படிங்கிறது, லைட் இயர் அப்படிங்கிறது வந்து ஒளியானது ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து டிராவல் பண்ணுது. லைட் அப்படிங்கறது வந்து டிராவல் பண்ணக்கூடிய அந்த அந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்? ஒளி ஆண்டு அப்படி சொல்றோம். யார் அதோட அந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ ஒன்று சொல்லியிருக்கேன் ஒளி ஆண்டுக்கு? யார் சொல்லுவா? இப்படி கத்தக்கூடாது. ஒருத்தர் சொல்லுங்க. மிஸ்டர் ராபின் கூட சொல்லுங்க. மிஸ்டர் ராபின், ஒளியாண்டு அப்படிங்கறதோட எப்படி சொல்லுங்க? 9 into 10 power 12 அப்படிங்கறத எடுத்துக்கலாம். எஸ், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸோ இதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. லைட் இயர்னா என்னன்னு தெரியணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா காஸ்மிக் இயர் அப்படின்னா என்னன்னு தெரியணும். தென் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த ஆர்காயிக்னு சொல்றேன். அந்த இது சொல்லுவோம்ல நட்சத்திரங்களுடையது அப்படிங்கிறது அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ இந்த இடத்துல பிக் பேங் தியரி அப்படிங்கிறது சார்ஜ் லீ மைட்டர் அப்படிங்கிறவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு காலத்துல ஒரு டென்சஸ்ட் பால் அந்த மாதிரி ஒரு பால் மாதிரி அமைப்புல இருந்துச்சு. அது வந்து வெடிச்சு சதறிச்சு, எக்ஸ்ப்ளோசிவ் ஆச்சு. அதனாலதான் இந்த ஹெவன்லி பாடிஸ் உருவாச்சு, இந்த பிளானட் உருவாச்சு, இந்த காமெட் உருவாச்சு, இந்த கேலக்சிஸ் அப்படிங்கிறது உருவாச்சு அப்படிங்கலாம் நம்ம வந்து எல்லாமே நம்ம படிச்சிருப்போம். அதுல இந்த பிக் பேங் தியரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? பிக் பேங் தியரி அப்படிங்கிறது முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் நாளா படிக்கணும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ யாரு சொல்லுவா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய சோலார் சிஸ்டம் அப்படிங்கறதுல நம்முடைய ஓன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேலக்சினா எதை சொல்லுவீங்க? நம்முடைய ஓன் கேலக்சி அந்த மில்கி வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஆகாஷ் கங்கா அப்படின்னு சொல்லுவோம். ஆகாஷ் கங்கா அப்படிங்கிற அந்த மில்கி வே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 12 பிளானட் அப்படிங்கிறது, ஸோ 8 பிளானட் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா புளூட்டோ அப்படிங்கிறது அதோட அச்சில இருந்து வெளியே இருந்ததுனால இப்போ 12 பிளானட்டுக்குள்ள போயிடுச்சு. ஸோ அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அஸ்ட்ராய்ட்ஸ் அப்படி சொல்லுவோம், காமெட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், மில்கி வே அப்படின்னு சொல்லுவோம், தென் அந்த கேலக்சி அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே முக்கியமானது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஸோ யாருங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நம்ம டிஆர்எஸ் சொல்லுவோம் இல்லையா? TRS டெரஸ்ட்ரியல் ராக் சாலிட். எந்த பிளானட்டை நம்ம டிஆர்எஸ் சொல்லுவோம்? இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இன்னர் சோலார் சிஸ்டத்துக்குள்ள இன்னர்ல இருக்கக்கூடிய மெர்குரியா இருக்கலாம், வீனஸா இருக்கலாம், எர்த்தா இருக்கலாம், மார்ஸா இருக்கலாம். இதெல்லாம் பிசிக்ஸ்லயும் படிப்பீங்க, ஜியோகிராபிலையும் படிப்பீங்க. அப்ப மெர்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ் இதெல்லாம் டெரஸ்ட்ரியல் அல்லது ராக் அல்லது சாலிட்னு சொல்லுவோம். சரி, எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேஸ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அவுட்டர் பிளானட். அவுட்டர் பிளானட்டுக்கு நம்ம என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? அவுட்டர் பிளானட்டுக்கு
ஷார்ட்கட்டே சொல்லி கொடுக்கல, கிளாஸ் கட் ஆயிடுச்சா? சார் மூவி மாஸ்டர் வந்து ஜெயா அது டிவி அது 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 இன்னர் பிளானட்டுக்கு, அது இன்னர் பிளானட்டுக்கு தான் நீங்க சொன்ன மூவி ஸ்கூல் இங்கிலீஷ் மாஸ்டர். நான் கேட்டது ஒன்லி அதமாக அவுட்டர் பிளானட்டுக்கு நான் என்ன ஷார்ட்கட் சொல்லி கொடுத்தேன்? ஜெயா டிவி, சன் டிவி, அப்படிதானே? சார் ஜெயா டிவி சன் டிவில வருவாரு. ஜெயா டிவி சன் டிவில வருவாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. ஜெயா அப்படின்னு சொன்னாவே நீங்க ஜூபிட்டர் ஞாபகம் வச்சுக்கணும். சன்னு சொன்னா சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன். நெப்டியூன் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே மிக முக்கியமானது. எங்க இன்னைக்கு ஒண்ணு பார்த்தோம், நெப்டியூன் அப்படிங்கறத பார்த்தோம். எதுக்காக பார்த்தோம் இன்னைக்கு நெப்டியூனை? சார் ஆபரேஷன் நெப்டியூன் ஸ்பியர் சார். ஆபரேஷன் ஒசாமா பின் லாடனுக்கு எகெயின்ஸ்ட் அமெரிக்கா பண்ணது சார். எஸ், அப்ப ஞாபகம் வச்சுக்கணும், இதெல்லாம் முக்கியமானது. அப்ப டெரஸ்ட்ரியல்னா என்ன, ராக்னா என்ன, சாலிட்னா என்ன தெரியணும். தென் வந்து நமக்கு கேஸ் அப்படின்றத நம்ம முக்கியமா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிளானட்ஸ் அப்படின்னாவே பொதுவாகவே அது ஸ்மால் அண்ட் ராக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல கேஸஸ் அதிகமா இருக்கும், ஹைட்ரஜன், ஹீலியம்லாம் அதில் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அதெல்லாம் முக்கியமானது அப்படிங்கறத படிச்சுங்க. ஸோ இன்னைக்கு உன்னோட கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கறத எழுதிக்குங்க. பேப்பர் உங்களுக்கு ரீச் ஆகுதா? ஸோ வைகை ஆற்றுல எழுந்தருளினார் அழகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைகை ஆற்றுல எழுந்தருளினார் அழகர். காளீஸ்வரி இருக்கீங்களாமா? தமிழ் மேஜர் தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சா சொல்லுங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்கங்க. இந்த வைகை ஆறு அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த வைகை ஆற்றங்கரையில மதுரையை உருவாக்கிய மன்னன் யாரு? தெரியும், தெரியாது? ஓகேங்க. சோ அவர் வந்து முடத்திருமாறன்மா. முடத்திருமாறன். சரி, முடத்திருமாறன் அப்படிங்கிறவர் எந்த சங்க காலத்துல இடம்பெற்றார்? காளீஸ்வரி தான். கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா. நான் காளீஸ்வரிட்ட ஸ்பெசிபிக் பண்ணி கேட்டுட்டு இருக்கேன். அவங்கள வைவோவாசல நான் ஜெயிக்க வைக்கணும். காளீஸ்வரி சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. கைல்வெளி கூட சொன்னாங்கல்ல, கேட்டு சொல்லுங்க. என்னாச்சு? எந்த சங்கத்துல வருவாரு? இரண்டாம் சங்கத்திலே வருவாரு, மூன்றாம் சங்கத்திலே வருவாரு. கைல்வெளி கொஞ்சம் அமைதியா இருக்கணும். ஏன்னா அவங்க ஜெயிக்கணும்ல. அவங்க ஏன்னா தமிழ் லிட்டரேச்சர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு 15 மார்க் இருக்கு வைவோவாசல. மார்க் எடுக்க வைக்கணும். அவங்களுக்கு தெரியலன்னா நம்ம சொல்லலாம், தெரியலன்னா அவங்க சொல்லி கொடுக்கலாம். நம்ம இண்டிவிஜுவல் அட்டன் பண்றாங்க பாருங்க, எம்எஸ்சிலாம் இருக்காங்க, அவங்களாம் நம்ம பாஸ் பண்ண வைக்கணும். ஐயோ என்னடா கேள்வி கேட்கறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க கூடாது எல்லாருக்குமே. ஸோ நீங்க தெரிஞ்சா சொல்ல போறீங்க, தெரியலன்னா தெரிஞ்சுக்க போறீங்க. இப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணுமா காளீஸ்வரி? காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை அப்படிங்கிறவர் தான் முதல் சங்கத்துல ஆதரிச்ச அந்த மன்னன். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை. ரெண்டாவது சங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வெண்டேறு சிலியர் முதல் முடத்திருமாறன் வரை. மூன்றாவது சங்கம்ங்கிறது தான் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை. அப்ப 2 சங்கங்களில் இடம்பெற்றவர் தான் யாரு அப்படின்னா அந்த முடத்திருமாறன். அந்த முடத்திருமாறன் தான் வைகை ஆற்றங்கரையில மதுரையை உருவாக்கிய மன்னன் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்படி ஒவ்வொன்று வரலாறு இருக்கு அப்படிங்கிறது. எங்க ஆறுகள் சார் நான் சொல்றேன் அப்படின்றவங்க சொல்லுங்க. அந்த முதற் சங்கத்துல இருந்த 6, இரண்டாவது சங்கத்துல இருந்த 6, மூன்றாவது சங்கத்துல இருந்த 6. முதல்ல தெரியுமான்னு செக் பண்ணிப்போம். எங்களுக்கு காளீஸ்வரி மேம் உங்களுக்கு தெரியுமா? 3 சங்கமுமே 6 அப்படிங்கிறது சம்பந்தப்படுது. 3 சங்கங்களுமே தெரியும், தெரியாது? தெரியலையோ? ஆறுகள் தெரிஞ்சவங்க சொல்லுங்க. நான் கிளாஸ் நடத்திருக்கேன் உங்களுக்கு. கிளாஸ்ல யாரு சொல்றா? அபிநயா சொல்லுமா? முதல் சங்கம் வந்து பக்ரூலி ஆறு வரும் சார். முதல் சங்கம் இருந்தாலும் எஸ், முதல் அப்படிங்கிறது வந்து பக்ரூலி ஆறு, குமரி ஆறு சார். 2 வந்து குமரி ஆறு, கடை சங்கத்துல வந்து வைகை ஆறு சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். பக்ருலி ஆறு அப்படிங்கறதா முதல் சங்கம். அதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கடல் கொண்ட ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா ஆமா கடல் கொண்ட தென்மதுரை. கடல் கொண்ட தென்மதுரை அப்படிங்கிறது வந்து முதற் சங்கம் இருந்த இடம். காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை ஆதரித்த மன்னர்கள். அது பக்ருலி ஆறுன்னு சொல்லுவோம். 2 தான் வெண்டேறு சிலியர் முதல் முடத்திருமாறன் வரை. இது கபாடபுரம் அப்படிங்கறதுல இருக்கும். மூன்றாவது சங்கம் அப்படிங்கிறது தான் முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை அப்படிங்கறதா இப்ப இருக்க மதுரை. இப்ப இருக்கிற மதுரை அப்படிங்கிறது வைகை ஆறு அப்படிங்கிறது. அப்டேட் பண்ணிட்டீங்களா காளீஸ்வரி மேம்? 3 ஆறுகள், 3 நபர்கள், அந்த 3 இடங்கள், 3 இடம், அந்த 3 ஆறு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த 3 ஆதரித்த மன்னர்கள் யார் முதல் யார் வரை. இதெல்லாம் முக்கியமான கேள்விகள் அடிக்கடி கேட்பாங்க. சோ நீங்க எங்களுக்கு சங்க காலத்துல இருந்து கேள்வி கேளுங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஆரம்பிக்கிறப்பே எங்க இருந்து கேள்விகள் எழும் அப்படின்னு சொன்னா இங்க இருந்து கேள்விகள் எழும் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சோ ரொம்ப முக்கியமானது இப்ப வைகை ஆற்றங்கரையில அழகர் அப்படிங்கிறவரு எழுந்தருளி இருக்கிறார் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதியில இருந்தாங்க. அக்னி அப்படிங்கிற நட்சத்திரம். அக்னி அப்படிங்கிற புத்திரன் என்று அழைக்கப்படுவர் யாரு? அக்னியின் மைந்தன் என்று அழைக்கப்படுவர் யாரு?
கர்ணன் ஹனுமான் சார். கர்ணன் அனுமனா கர்ணன் அனுமன் அப்படி சொல்லி சொல்றீங்க. எஸ், நமக்கு சயின்ஸ்ல யாரு அப்படின்னு கேட்டா ஏபிஜே அப்துல் கலாம். நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது எபிக் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ நமக்கு இங்க யாருன்னா அக்னி அப்படிங்கிறது வந்து 5000 கிலோமீட்டர் அப்படிங்கறத போகக்கூடியது. கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணை, இது பேர் மிசைல். அக்னி அப்படிங்கிறது அக்னி 1, அக்னி 2, அக்னி 3, அக்னி 4, அக்னி 5 இதெல்லாம் ரேஞ்சஸ் இருக்கு. ஸோ 5000 கிலோமீட்டர் வரைக்கும் இது போகக்கூடியது அப்படிங்கிறது அக்னி அப்படிங்கிறது. அப்ப அக்னி நட்சத்திரம் அப்படிங்கிறது மே 4ஆம் தேதி ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டா பாருங்க, வணிக சமையல் எரிவாயு விலை அப்படிங்கிறது 993 ரூபா உயர்ந்திருக்காங்க. அதாவது கமர்ஷியல் சிலிண்டர். கரெக்டா நான் சொன்னேன்ல, கரெக்டா அந்த தேர்தல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இப்படி வாயை திறப்பாங்க அப்படின்னு சொல்லி. வணிக சமையல் எரிவாயு விலை 993 உயர்வு. ஸோ எவ்வளவு சார்? 5 கிலோ சிலிண்டர் வந்து 261 ரூபா அதிகரிச்சிருக்காங்களாம். 261 ரூபா அதிகரிச்சிருக்கிறாங்க. இதுக்கு ராகுல், அந்த மாதிரி காங்கிரசினுடைய தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவிச்சிருக்கிறார். 993 ரூபாயா ஒரு சிலிண்டரோட விலை. அப்ப 261 ரூபாய் 5 கிலோ இது அதிகரிச்சிருக்குது. ஸோ இதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் த ரீசன்? So Israel and Iran and also America and Iran அப்படிங்கிற அந்த போர், அதுல முக்கியமா வந்து அந்த ஹோர்மோஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது வந்து அடைக்கப்பட்டது அப்படிங்கிறது முக்கியமான காரணமா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். சரியா? அடுத்து பாருங்க, நாளைக்கு நீட் அப்படிங்கிற ஒரு தேர்வு நடக்குது. சோ நீட் அப்படிங்கறத யாரு கண்டக்ட் பண்றா? எந்த அமைப்பு? சோ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, யூஜிசி நெட், அதையும் நீட் என்டிஏ தான் நடத்துறாங்க. அப்ப நேஷனல் டெஸ்டிங் சர்வீஸ் அப்படிங்கிற என்டிஏ அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. கொல்கத்தாவில் நாளை முதல் 60 நாட்களுக்கு தடை உத்தரவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திருப்பதியில பொன்னக்கால்வாய் உற்சவம் அப்படிங்கிறது நடந்திருக்குதா. ஸோ விரைவில் நவீன ரயில் பெட்டிகளுடன் இயக்க உள்ள ஏலகிரி விரைவு ரயில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ரயில் பெட்டி தொழிற்சாலை அப்படின்னு சொன்னாவே எந்த ஊருமா? ரயில் பெட்டி தொழிற்சாலை பெரம்பூர் அப்படிங்கிறது. ஐசிஎஃப் அப்படின்னாவே பெரம்பூர். பெரம்பூர் அப்படிங்கிறது வந்து இப்போ வேர்ல்டு ரெக்கார்டு படிச்சாங்க. எதற்காக வேர்ல்டு ரெக்கார்டு படிச்சாங்க? 80,000 ரயில் அப்படிங்கிறது வந்து பெட்டிகள் தயாரிச்சதுனால அந்த மாதிரி ரயில் பெட்டி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா படிச்சுங்க. பெரம்பூர் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. ஸோ மனித வளத்தை அகற்ற முடியாத துறைகளில் கவனம் தேவை. மனித வளத்தை அகற்ற முடியாத துறைகளில் கவனம் தேவை. ஏன்னா ஏஐ அப்படிங்கிறது இப்ப ரீசெண்டா அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. சென்னை ஐஐடி உருவாகி 67 வருஷம் ஆகுதுங்க. ஸோ 67வது ஆண்டு விழா அப்படிங்கறது கொண்டாடி இருக்கிறாங்க. ஸோ அங்க உள்ள தலைவர் உங்களுக்கு தெரியும், காமகோடின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ, இல்லையா? அவர் பேரு. ஐஐடியோட டைரக்டர் என்ன சொன்னோம்? எஸ், ஐஐடியோட இயக்குனர் வந்து காமகோடி அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஐஐடி இந்தியாவில் மொத்தம் எத்தனை ஐஐடிஸ் இருக்கு தெரியுமா? 23. சரியா? ஸோ ஐஐடிஸ் அப்படிங்கறதுல சென்னை ஐஐடி எத்தனையாவது முறையாக அப்படிங்கறது தொடர்ந்து நம்பர் 1 பொசிஷன்ல இருக்கு. ஸோ ஐஐடி அப்படிங்கறதுல நீங்களும் நானும் படிக்க முடியுமா? படிக்க முடியும், இல்லையா? ஸ்வயம் அப்படிங்கிறது மூலமா படிக்க முடியும், நெப் அப்படிங்கிறது படிக்க முடியும். ஐஐடியில படிச்ச ஒரு ஆளு கூட இந்தியாவுக்கு இல்லைங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நபருக்கு வந்து 1.37 கோடி செலவழிக்குது அது இந்திய அரசாங்கம் ஐஐடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவருக்கும். ஆனா ஐஐடியில படிச்சாவே வெளிநாட்டுக்கு ஓடிடுது. ஐஐடியில படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு ஓடிடுது. ஒருத்தர் கூட இஸ்ரோல இல்ல, ஒருத்தர் கூட சிக்ரில இல்ல, ஒருத்தர் கூட சிஎஸ்ஆர் இல்ல. ஆனாலும் நம்ம வந்து சயின்டிபிக் அந்த மாதிரி அட்வான்ஸ்மெண்ட்ல மற்ற நாடுகளோட நம்ம சூப்பரா தான் இருக்கிறோம். நம்ம பணத்துல படிச்சுட்டு, நம்ம ஸ்காலர்ஷிப்ல, நம்ம கவர்மெண்ட் இதுல படிச்சுட்டு போய் வெளிநாடுகள்ல போய் சர்வீஸ் பண்றது. ஐஐடியில படிச்சாலும் யாருமே மேக்சிமம் நம்ம இந்திய அரசாங்கத்துக்குள்ள இல்ல, முக்கியமான அமைப்புகள்ல இல்ல. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இதுக்குன்னா ஒரு அமெண்ட்மெண்ட்லாம் கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஒரு 10 years ஆவது நம்ம ஊருக்கு ஒர்க் பண்ணணும். அப்பதான் ஐஐடியில படிக்கிறவங்க. இப்ப டாக்டர்ஸ் எல்லாம் கம்பல்சரி கிராமத்துல பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் கொண்டு தான் தெரியுமா? அது மாதிரி ஐஐடியில படிச்சீங்கன்னா நம்ம இஸ்ரோல, நம்ம சிக்ரில, நம்ம சிஎஸ்ஆர்ல, நம்ம சிஎல்ஆர்ஐல ஸோ என்னென்ன துறைகள் இருக்கோ அவங்கவுங்க துறை சார்ந்து நம்ம ஊருக்கு பயன்படணும்ல. அதானே கவர்மெண்ட். ஒருத்தர் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரியான புகார் வருது. சரியா? ஆனா இதை பத்தியெல்லாம் யாருமே பேச மாட்டாங்க. எந்த அரசியல் தலைவர்களும் பேச மாட்டாங்க இதை பத்தியெல்லாம். சரி, இந்த மாதிரி இதுக்கு போறதுக்கு சைக்காலஜில ஒரு டேர்ம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தன் சொந்த நாட்டுல ஸ்காலர்ஷிப்ல படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு வேலைக்கு ஓடுறது அப்படின்னா அந்த டெர்மினாலஜிக்கு பேர் என்ன சைக்காலஜில? எஜுகேஷன் சைக்காலஜில தெரியும் தெரியாது? அதுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா அறிவுடை
பெயர்ச்சின்னு சொல்லுவாங்க, அறிவுடை பெயர்ச்சி அல்லது அறிவுப்புல பெயர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல அதுக்கு பேர் பிரைன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைன் ட்ரெயின், BRAIN, பிரைன். ட்ரெயின்னா டி ABCD, DRAIN. TET படிக்கிறவங்க இருக்கீங்கல்ல, நோட்ஸ் எடுக்கிறீங்களா? அது சைக்காலஜில வரும், எஜுகேஷன் சைக்காலஜில. ஆமா, PGTRB படிக்கிறவங்க, PGTRBக்கு TET படிக்கிறவங்களுக்குலாம் அது முக்கியமானது. பிரைன் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க, அறிவுடை பயிற்சின்னு சொல்லுவாங்க. தன் சொந்த நாட்டில் அரசாங்கத்தில் படிச்சுவிட்டு அதை கொண்டு போய் வெளிநாட்டில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலை செய்யறது, நம்ம தன்னுடைய அறிவை பூரா வெளிநாட்டுக்கு பயன்படுத்துறது. நிச்சயமா IITல படிக்கிறவங்க, இந்த மாதிரி IIMல படிக்கிறவங்க வெளிநாட்டில் போய் லட்சமா கோடியா சம்பாதிக்கலாம்னு நினைக்கிறது வெறும் சம்பாத்தியத்துக்கு மட்டும் தான். அது நம்ம ஊருக்கு பயன்படுறது கிடையவே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கு. சொல்ல ஞாபகம் வச்சுங்க. எஸ், ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நீங்க படிச்சது அடுத்து பாருங்க. கண்ணகி கோயில் சித்திரை முழு நிலவு விழா. கண்ணகி கோயில் அப்படிங்கிறது, கண்ணகிக்கு கோயில் கட்டியவர் யாரு தெரியுமா? இமயமலையில வந்து சேரன் செங்குட்டுவன். சேரன் செங்குட்டுவன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம தேனி மாவட்டத்துல தான் இருக்கு இந்த கோயில், கம்பம் பக்கத்துல. சரியா? ஸோ வருஷத்துக்கு ஒரு முறை சித்திரை முழு நிலவு அப்படிங்கறத கொண்டாடுவாங்க. இது முக்கியமானதா பார்க்கப்படுது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. சேரன் செங்குட்டுவன், இந்த மாதிரி நியூஸ்லாம் இதெல்லாம் பார்த்துங்க. ஜென்ரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதா. கள்ளச்சந்தையில் வாக்குரிமை. கள்ளச்சந்தையில் வாக்குரிமை அப்படின்னு சொல்றாங்க. யாரு சொல்லுவா? பிளாக் மார்க்கெட் அப்படின்னா என்ன? டிஃபைன் பண்ணுங்க. பிளாக் மார்க்கெட், கள்ளச்சந்தை. இப்போ கூட ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கவர்மெண்ட் வந்து பெட்ரோலியம் அப்படிங்க கிளாஸ் இருக்குல்ல, கட்டாயிடுச்சாப்பா? இப்ப கூட எஸ்மான்னு ஒரு ஆக்ட் கொண்டு தான் தெரியுமா? எஸ்மா அப்படின்னு ஒரு ஆக்ட். அதிக விலையில விக்கிறது சார். ஆமா, ஒரு ஆர்டிபிஷியல் ஸ்கார்சிட்டியை உருவாக்கி வெளியில வந்து ரொம்ப கூடுதலான விலைக்கு விற்கிறது, அதான் கள்ளச்சந்தைன்னு சொல்லுவாங்க, பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி மானுடம் தோற்குதம்மான்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்காங்க. மானுடம் தோற்குதம்மா அப்படின்னா எத்தனையோ சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் பெண்கள் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளை குறைவதாக தெரியவில்லை. அதிலும் 18 வயதுக்கு குறைவான சிறுமிகள் மீதான பாலியல் வன்கொடுமைகள் என்பது கொடூரத்தின் உச்சம். 18 வயதுக்கு குறைவான சிறுமிகள் பாலியல் வன்கொடுமையின் போது கருவறும் விவகாரம் பெரிய சமூக பிரச்சனையாக மாறியுள்ளது. அந்த பாதிப்புக்கும் ஏற்படுத்து, அந்த பாதிப்பு ஏற்படுறதுனால அவங்க வந்து அந்த குழந்தைய சுமக்க வேண்டியிருக்கு. நேற்றுக்கு இதை வந்து உச்சநீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து ஒரு கன்சிடர் பண்ணாங்களா? இது சம்பந்தமா என்ன பண்ணிருந்தாங்க? அபார்ஷன் அந்த மாதிரி. சோ அபியூஸ்மென்ட் மூலமாக உருவான கரு அப்படிங்கறத கலைக்கலாமா அப்படிங்கிறது. ஏன்னா கருக்கலைப்பு தடை சட்டம்ன்றது 1971 இருக்கு. அப்ப இந்த 1971 அமெண்ட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கிற விஷயம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சு. ஸோ தேர்தல் ஆணையம் நாகரிகத்தின் அடையாளம் தான் சுகாதாரம். சுகாதாரம் அப்படிங்கிறது நமக்கு சானிட்டரி பிளஸ் உழைப்பின் பலன் மே நாளில் தெரியும். முதல்வர் மு க ஸ்டாலின் உழைப்பின் பலன் ஸோ மே நாளில் தெரியும்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம். நாளை நீட் தேர்வு அப்படிங்கிறது மனநல ஆலோசனை. கொடைக்கானல்ல சுங்க கட்டணம் செலுத்த 5 இடங்களில் QR கோடு வசதி. QR அப்படின்னா என்ன சொன்ன? எக்ஸ்பான்ஷன், குயிக் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கணும். பால் உற்பத்தி அப்படிங்கறதுல 70% அதிகரிப்பான். பிரதமர் மோடி ஆட்சியின் காலத்துல 10 ஆண்டுகளில் பால் உற்பத்தி அப்படிங்கிறது 70% அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பால் உற்பத்தி அப்படின்னு சொன்னாவே அதோட ஃபாதர் யாரு? ஒயிட் ரெவல்யூஷன், வர்கீஸ் குரியன் அப்படிங்கிறது. ஸோ ஆபரேஷன் ஃபிளட்னு ஒன்று இருக்கு, ஆபரேஷன் பிளட்னு ஒன்று இருக்கு. பி அந்த பிளட்னு சொன்னாவே பால் உற்பத்தி. ஆபரேஷன் ஃபிளட் அப்படி FLOOD ஃபிளட் அப்படின்னு சொன்னா வெள்ளத்தடுப்பு அப்படின்னு அர்த்தம். வெள்ளத்தடுப்பு அப்படின்னா ஃபிளட் வருதுல்ல, அது தடுப்பு அப்படின்ற மாதிரி. ஆம் ஆத்மி அரசின் நம்பிக்கை கோரும் தீர்மானம் வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்கு எண்ணும் மையங்களில் முறைகேடு நடைபெற வாய்ப்பில்லை. ஸோ வாக்கு எண்ணும் போது ஆசை இவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆபீசர்ஸ் யாரும் சிரிக்க கூடாதான், சிரிக்க கூடாது, நிறைய கட்டுப்பாடுகள்லாம் கொடுத்துருக்காங்க. வேற என்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க? ஒன்னும் சிரிக்க கூடாது, வாக்கு எண்ணிட்டு இருக்கும் போதே சிரிக்க கூடாது. வேற உணர்ச்சிகள் காட்டக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறது அல்லது அழுகிறது, ஐயோ தோத்து போயிட்டமே அழுகிறது, இல்ல சிரிக்கிறது, அப்படிலாம் அந்த ஆபீசர்ஸ் வந்து காட்டக்கூடாதுன்ற மாதிரி நம்ம தமிழக அதுமாக இருக்கக்கூடிய எலெக்ஷன் கமிஷனர் சொல்லியிருக்கிறாரு. எல்லா ஊர்லயும் இதை சொல்லியிருக்காங்க. வெற்றியுடன் மீண்டது டெல்லி. ஸோ டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அபார வெற்றியுடன் அரையிறுதியில் இந்தியா. இதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸ் நியூஸ். பிரிட்டன்ல தீவிர பயங்கரவாத அச்சுறுத்தல், யூதர்கள் மீதான தாக்குதல் எதிரொலி. யூதர்கள் மீதான தாக்குதல் எதிரொலி அப்படிங்கிறது முக்கியமா நடந்துட்டு இருக்குங்க. இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு நடவடிக்கை தான். ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா லியோ 14 அவர் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரை எதிர்த்துட்டு இருக்கிறார். இஸ்ரேலுக்கு எதிராக வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா நாடுகளும் அப்படிங்கிறது கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்பை இது உண்டாக்கும் அப்படிங்கிறது. இது நான் சொல்லல, இது ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. பிரேசில் அதிபர் லூலா டி சில்வா எழுதி வச்சுங்க. பிரேசிலோட அதிபர் யாரு அப்படின்னா லூலா டி சில்வா. லூலா டி சில்வா.
ஸோ நாடாளுமன்றத்தில் அடுத்தடுத்து பின்னடைவுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து பின்னடைவு. தாயகம் திரும்பிய 104.23 மெட்ரிக் டன் தங்கம், ரிசர்வ் வங்கி நடவடிக்கை. ஸோ தங்கம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த முக்கியமானது, ஒரு பணத்தை அச்சிடுறதுக்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம கையிருப்புல எவ்வளவு தங்கம் இருக்கு அப்படிங்கிறது முக்கியமானது. ஸோ இதெல்லாம் முக்கியமானது. ஸோ நல்லா படிச்சுங்க, ஓகேவா? பச்சை பட்டு உடுத்தி வைகையில் எழுந்திருந்தார் அழகர், பச்சை பட்டு உடுத்தி இருக்கிறாரா. ஸோ இந்த ப்ராஸ்பெரிட்டியை காண்பிக்கிறது. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அதிகமா அவர் வந்து பச்சை பட்டு தான் உடுத்துறாரு அதிகமா. ஒரே நாளில் 10,000 பேர் வருகை, கன்னியாகுமரியில் இரவு 7 மணி வரை நீடித்த படகு சேவை அப்படிங்கிறது. நேற்றைய தினம் அப்படிங்கிறது இந்த படகு அப்படிங்கிறது வந்து கவிழ்ந்து எந்த மாநிலத்திலும் மிகப்பெரிய ஒரு பேராபத்து நடந்துச்சு. கிளாஸ் கட் ஆயிடுச்சா? இருக்கீங்களா? நான் பேசுறது புரியலையா?